ஹலோ மக்களே, இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா பாப்பாவுக்கு மொட்டை எடுக்கிறதாங்க கிளம்பிட்டோம். பஸ்ஸில் போயிட்டு இருக்கோம். தலைவியை பாருங்கள், ஜாலியாக விளையாடுறாங்க. நல்லா தூங்கி எழுந்துட்டாங்க கிட்டலாம். ஆமாங்க, நைட்டே கிளம்பணுங்க, காலையில் ஆயிடுச்சு. செம்மையாக இருக்கு. அவங்க அப்பா இன்னும் தூங்குறாரு. மேடம் கோவம் வருது. இப்போ நம்ம வந்து கரூர் கிட்ட, கரூர் டிஸ்ட்ரிக்ட் ஐயம்பாளையம் ஊர், அதான் வந்து நேட்டிவ். எங்கள் அம்மாங்க ஸ்லீப்பர் கோச்சில் கூப்பிட்டா வரலங்க. மேடம் பேரும் ஒரு மாதிரியாக இருக்குன்ட்டு வரல. அவ்வளோதாங்க, வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு கிளம்பிட்டோங்க கோயிலுக்கு மொட்டடிக்க. கொஞ்சம் பேரில் முன்னாடி பைக்கில் போயிட்டாங்க. அப்படியே ஜாலியாக நான், அம்மா, பாப்பா, தீக்ஷா, என் ஹஸ்பண்ட் அப்படியே போயிட்டே இருக்கும். அவ்வளோதான், வந்தாச்சு. இந்த மலை தாங்க பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு இப்போ நம்ம மலையேற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுதான் எங்கள் ஊர் மலை. ஜெகத்தே ஸ்மால் தலை இவரு தான். இவ பாருங்க மக்களே, இதான் எங்க ஊர் மக்கள். செம்ம கிளைமேட்டுங்க, நல்லா இருந்தது. ஆமா மக்களே சொல்லுப்பா. எல்லாமே எடுக்கும்பா. ஹாய் மக்களே, நம்ம இப்போ ட்ரெக்கிங் போகிற மாதிரி நம்ம மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். ஒரு யூடியூபராகவே ஆயிட்டு, ஒரு யூடியூபராகவே ஆயிட்டு. இது ஒரு அமேசான் கால் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் நல்லா இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ். வாங்க இங்கே பாருங்க, மேடம் கூட மொட்டை அடிக்க போகிறோம். மேடம் எவ்வளோ சேடாக இருக்காங்க பாருங்க. எது அங்கே போகிறா இந்த கிஸ் வந்து யாருக்கு சரினா பேசுப்பா. வீடியோ எடுக்கிறவங்களுக்கு கால் வலிக்குதுன்னு உட்காந்துட்டாங்க. எப்படி டக்குன்னு ஏறி போகிறதுன்னு தெரியல, என்னாலையும் ஏற முடியல. சரி வாங்க போகலாம், ஏறி தானே ஆகணும் இவளுக்காக. மக்களே இப்போ கிட்ட வந்துட்டோம். இது என்னதுன்னு கண்டுபிடிங்க. பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கும் போது பொங்கல் வைக்கிறது. பக்கத்துல வந்துட்டோம் சாமி கிட்ட, போலாம் வாங்க. ஹாய் மக்களே, வாங்க நம்மளோட பயணம் தொடரும். இன்னும் சித்தா இங்க பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு. ஏங்க நான் தள்ளில வந்துக்கிறேன். இங்க இஷ்டா அந்த மலையை வீடியோ இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு அழகா இருக்கு. மக்களே, இதே நீங்களும் ஐயம்பாளையத்துக்கு வாங்க, வந்து குருண்டாம்பா ஏறுங்க, சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. இதுதான் நம்ம ஊர் ஸ்பெஷல். இது நம்ம ஊர் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இங்கே பாருங்க, நான் காமி. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது. அது வரைக்கும் போகணும். அங்கே பாருங்க தெரியுது, அங்கே தெரியுது பாருங்க மக்களே, அதுதான் நம்ம கோயில். நம்மளோட டெஸ்டினேஷன் மேக்ஸிமம் நம்ம ரீச் ஆகிட்டோன்னு நினைக்கிறேன். இன்னும் 50% இருக்குது. போயிட்டேன்னா நம்ம போயிடுவோம். கொஞ்சம் பாம்பெல்லாம் கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்னேக் ரொம்ப கத்துது. அங்கே பாருங்க எவ்வளோ, இங்கேருந்து
நாங்கள் எங்கே நிற்கிறோம் அது அங்கே இருக்குது, கோயில் அங்கே இருக்குது. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே போயிட்டாங்க. நாங்கள் மட்டும் தான் லாஸ்ட்டு. இப்போ நல்லா நடந்து போகிறோம். எப்படி போகிறதுனே தெரியல. ஆனால் கல் ரொம்ப வழுக்குது. இங்கே பாருங்க, நான் கூட கீழே விழுவுல. என்ன பண்ணுறதுனே தெரியல. எங்கள் சித்தி வேற பாப்பாவெல்லாம் வச்சுருக்காங்க. எப்படி போகிறதுனே தெரியல. எங்கள் சித்தி வேற செம்மையாக இருந்ததுங்க. க்ளவுட்ஸ்லாம் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. பா, பிளேஸ்லாம் வேறு லெவலுங்க. நாங்கள் எல்லாமே காமிக்கிறோம், நீங்கள் சுற்றி பாருங்க. ஓகேவா மக்களே? கோயில் கீழே டக்குன்னு வர போகிறோம். வாங்க போகலாம். அவள் பொய் சொல்கிறான் மக்களே. நம்ம நடக்க வேண்டியதுன்னு நிறையா இருக்குது. பாருங்க, 2 பேர் நடக்க முடியாமல் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அவங்களால என்ன பண்ண முடியும்னு தெரியல. இவ இருக்கா பாருங்க, பொய் மட்டும்தான் பேசுவா. இல்ல, அவங்க பொய் சொல்றாங்க. அவங்க மட்டும் தான் பொய் சொல்லுவாங்க. இவ ஒரு குண்டா மூஞ்சி. அவங்க பொய் சொல்றாங்க. பாருங்க மக்களே, எங்கள் ஊர் வியூ எப்படி இருக்குன்னு. பாருங்க, நல்லா இருக்கும். கிளைமேட் செமையாக இருக்கும். நேற்று தான் மழை பெஞ்சது. மழை பெஞ்சதுக்கும் அதுக்கும் சூப்பராக இருக்குது. மக்களே, யாருனாலுமே ஏற முடியல. இப்போ கஷ்டப்பட்டு ஏறிட்டு இருக்கோம். அவ்வளோதான், இன்னும் கொஞ்ச நேரம் போயாச்சு. கொஞ்சம் வந்துட்டா பாப்பாக்கு மட்டும் அடிச்சிடலாம். வாங்க போகலாம். மக்களே, பாருங்க, எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எல்லாரும் கஷ்டப்பட்டு ஏறுவாங்க. நானே ஓடி போயிடுவேன். பாட்டு பாடு. வழுக்கும். இப்போ மேடம் நமக்காக அலுப்பு தெரியாமல் இருக்கிறத ஒரு பாட்டு பாட போகிறாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. மேடம் ஏதோ தானாக பேசிகிட்டு இருக்காங்க. முடியலை அவனால். பெரிய டைட்டானிக் ஹீரோயின் நினப்பு உங்களுக்கு. என்ன சீன் போடுறா பாருங்க. சரி சரி. ஹலோ மக்களே. ஹலோ மக்களே, ஹாய். 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். அப்போ ஈஸியாக ஏறிட்டேன். ஆனால் சத்தியமாக இப்போ முடியல. ஏன்னா என் தலையில் உட்காந்துருக்குறாங்க பாருங்க. நல்லா பெருது போயிட்டேன். கொஞ்சம் ரொம்பவே குண்டாயிட்டாங்க, அதனால் முடியலங்க. செம்மையாக இருக்குங்க இருந்து பார்க்கும்போதுலாம். பெரிய இதுவே அந்த சிமெண்ட் கல்லு தான். சித்தி கொஞ்சம் தள்ளுங்க பார்க்கட்டும். எவ்வளோ தூரமா இருக்கு பார்த்தீங்களா? மாமனாருக்கு இங்கே தாங்க ஃபஸ்ட்டு மொட்டை அடித்தாங்க குழந்தைய இருக்கும்போது. இங்கே பாருங்க, என் தலைவன் எப்படி வந்திருக்காரு. மலை ஏறி களைச்சி போய் சட்டை கிட்ட எல்லாம் கழட்டி வேறு லெவலில் வந்திருக்காரு. என்ன பண்ணுறது, வயசான காலத்தில் ஒன்றும் பண்ண முடியாது மக்களே. ரொம்ப கஷ்டங்க. இந்த மலை ஏறி வர்றதுக்குள்ளே எல்லோரும் பட்டப்பாடு. அங்கே பாருங்கள், இன்னொரு பெருசு எப்படி உட்காந்துருக்கு கீழே. மாமா அவர்களே, அவர் எங்கள் மாமா. ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வந்திருக்காரு மலைக்கு. நல்லா இருக்குங்க. உள்ள கரடு முரடான பாதை. பாருங்க மக்களே, எவ்வளோ கஷ்டமான இடத்துல நம்ம ஏறி வந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நம்ம போய் ஆகணும். டெஸ்டினேஷன் சக்ஸஸ் ஆகணும். வாங்க. ஹாய், பேக் டு ஃபார்ம். மேடம் ரொம்ப முடியல, ரொம்ப டயர்டில் உட்காந்துருக்காங்க. சரிம்மா, தலைவிக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப அழுகுறாங்க. நிக்கிதா, இங்க பாருங்க. இப்பதாங்க பாதி தூரம் வந்திருக்கோம். இதுக்கே நாக்கெல்லாம் தள்ளுது. சீக்கிரம் வாங்க, அழுகுறா. மக்களே, இப்போ சொன்னாங்கல்ல, அதுதான் எங்கள் சித்தப்பா. திரும்பியும் சொன்னாங்களா, அதுதான் எங்கள் சித்தி. இப்போ நம்ம மலைக்கு போகிறோம். என் தங்கச்சிக்கு தான் மொட்டை அடிக்க போகிறோம். வாங்க போகலாம். எல்லாரும் உட்காந்து ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்கங்க, கதை பேசிக்கிட்டு. நல்லா ஜாலியாக இருந்தது.
மொட்டை அடிக்கிறவங்க வரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாரும். கொஞ்ச நேரம் இல்லை, ரொம்ப நேரமே வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்தாச்சு. இன்னும் பாப்பாக்கு மொட்டை அடிக்காங்க, யாரும் வரல. வந்துட்டா கொஞ்சம் சீக்கிரமாக மொட்டை அடிச்சுட்டு போயாரு. ஜெகதே, ஏய் இங்கே பாரு சாக்லேட்டு. ஹாய் சொல்லு. பாய். இதுதான் மக்களே பெருமாள் கோயில். எங்களோட ஐதீகம். எங்கள் ஊரில் எந்த குழந்தை பிறந்தாலும் ஃபஸ்ட்டு மொட்டை இந்த பெருமாளுக்கு தான். அதுக்கப்புறம் தான் குலதெய்வம் எல்லாம் சேர்த்து மொத்தமாக எல்லோருக்கும் அடிப்போம். சின்ன வயசுல ஃபஸ்ட்டு டைமா ஏறுறது பெருமாள் சாமி வருஷம் வருஷம் வருவாங்க. அண்ணனும் தங்கச்சியும் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. பாப்பா பாருங்க முடி பிடிச்சி இழுக்கிறான். அவன் ஜாலியாக விளையாடுறாங்க. எங்கள் ஊர் டான் இவர் தான். டானுக்கெல்லாம் டான் பாஷா பாய். டேன் ஃபேஸை காட்ட மாட்டேங்கிறாரு திசே. எல்லாரும் இங்கே வந்துட்டீங்க பாருங்க மக்களே, மொட்டை உறுதிக்கிற ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து வர்றாரு. என்ன பண்ணுறது, குலதெய்வ வழிபாடுன்றது ஆயிடுச்சு. மேடம் மலை ஏறி வந்த டயர்டில் தூங்கிட்டாங்கங்க. எங்கள் அம்மா சுற்றி பார்த்துட்டு வராங்க. ஏய் நிக்கிதா, ஏய் நிக்கி, ஏய் தீசே ஃபோன் எடுத்துருவா. அதெல்லாம் எதுவாக இருந்தாலும் மேடம் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாமல் உட்காந்துருக்காங்க. என்னடா எல்லோரும் சுற்றி உட்காந்துருக்கீங்க அப்படின்ட்டு வெறித்தனமாக பார்க்குறாங்க. இன்னும் சம்பவம் ஸ்டார்ட் ஆகலைங்க. படுவேன் கூட்டாங்களே நம்மள. கண்ணு இப்படி மேல பக்கமும் திடீர்னு வேற மாதிரி நிக்கிதா வந்துருது. இந்த தீசே உட்கார வச்சு பார்த்தாச்சுங்க, அடிக்கவே விடலைங்க. சரி நாங்கள் அப்பா நிற்க வச்சுட்டு அடிக்கலாம் ட்ரை பண்ணுறாரு. அப்பயும் முடியல. எவ்வளோ பண்ணி பார்த்தாச்சு. கையை வைக்கவே விடல மேடம். பார்க்கவே பாவமாக இருந்ததுங்க. ஒரு கட்டத்தில் எனக்கே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சுங்க. பாவங்க, செம்மையாக எழுதுட்டா. கஷ்டமாக போயிடுச்சு எல்லாருக்கும். பார்த்தீங்கன்னா எப்படி அழுகுறாங்க. மொட்டை அடிக்கிறதுக்குலாம் அழுகாமா சொல்லுமா பாருங்க எப்படி அழுகுறா. அப்புறம் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன்னு நான் வாங்கி சமாதானப்படுத்திட்டு இருந்தேங்க. தூங்கவும் இல்லை, தூக்கம் வருஷம் ஆனால் தூங்கலை. சரி தூங்கிட்டாவது கொஞ்சம் அடிக்கலான்னு பார்த்தா முடியலை. எப்படி ஆகிட்டா பாருங்கள் டயர்டாக. ஒரு பக்கம் மட்டும் அடிச்சுட்டு விட்டாச்சு. கையை வைக்கவே விட மாட்டாங்க.
தெரிஞ்சுதான் அப்போ நல்லா அசந்து தூங்கினாங்க கொஞ்ச நேரத்துக்கு. அடிக்கலாமா அங்கே போய் சுற்றி உனக்கு அடிக்கலாமா? சரி ஏன் அழுகுற? கொஞ்ச நாள் ஆச்சு பட்டு 10 நிமிஷம். குமார் வர சொல்லுவேன். அழுது வாக்கில் அப்படியே அடிச்சிருந்தா கொஞ்ச நேரத்தில் அது தூங்கிடும். கொஞ்ச நேரம் அப்படியே ஓட்டோம்னா அவங்க அப்பாட்ட கூட இல்லை, நான் வச்சுட்டு உட்காந்து. இல்லை குமாரியே வர சொல்லுங்க. நீ ஏய் டிக்டாக் வீராங்க நீ. வா நிக்கிதா. எல்லாரும் பிடிச்சி எப்படியோ ஒரு வழியாக அடிச்சுட்டே இருந்தோங்க. அது பூஜை பண்ண எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கிறதுக்குள்ளே எல்லாரும் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு படையல் போட்டு தலைவன் உள்ளே போய் பார்த்துட்டு வரான். இதுதாங்க சாமி பெருமாள். இதுதாங்க பெருமாள். இவரை பார்க்க தாங்க கீழே இருந்து மேலே வரைக்கும் நடந்து வந்திருக்கோம் கஷ்டப்பட்டு. பாப்பா இவர் கும்பிட்றதுக்குள்ளே நாங்கள் பட்ட பாடு இருக்கே. அப்பா ஒரு வழியாக மொட்டை அடிச்சு இவளுக்கு மொட்டை அடிக்கிறதுக்குள்ள நாங்கள் பட்ட பாடு இருக்கேங்க. முடியல, டயர்டாகிடுச்சு. இல்லை மேடம் டயர்டாகி படுத்துட்டாங்க. ஒரு வழியாக அடித்து முடிச்சாச்சுங்க மக்களே. ஒரு வழியாக முடிஞ்சது, மொட்டை அடித்தாச்சு, கிளம்பியாச்சு. இங்கே பாருங்கள் நிக்கிதா மேடம் மொட்டை மண்டைய. அம்மா வாங்கிட்டு வந்து புது ட்ரெஸ் கூட போடலைங்க. பாத்தீங்கல்ல, இங்க பாருங்க. சேட்டை நாயகி தீக்ஷா, இவ தான் சேட்டை நாயகி. ஒரு வழியாக பாதி தூரம் இறங்கியாச்சு மக்களே. பாருங்கள் மக்களே, மலை அங்கே இருக்கு பின்னாடி. மேடம் மட்டும் சின்ன டயர்டாகி அழுது டயர்டாகி தூங்கி போயிட்டாங்க மக்களே. ரொம்ப கஷ்டம்தான், அழுதுட்டாங்க ரொம்ப. எல்லாம் இறங்க ஆரம்பிச்சிட்டோம் மக்களே. டயர்டாகிடுச்சு. சரி இறங்குவோம் அப்படின்ட்டு இறங்கிக்கிட்டு இருக்கேங்க. ஏறுறத விட இறங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. சருவலும் இதுவும்மா சறுக்குதுங்க நல்லா. சொட்டு நீர் பாசனம் எல்லாத்தையும் பாசிடுறது. பாருங்க மக்களே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிமெண்ட் ஃபேக்ட்ரி. வேறு லெவல் பிளேஸ்ங்க. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி இருந்தது. வரவே மனசில்லை, இருந்தாலும் வந்து தானே ஆகணும். பாருங்களேன், அப்படியே வானம்லாம் செம்மையாக இருக்குது. அவ்வளோதான், கிளம்பிட்டோங்க.